வெல்கம் டு தங்கமுட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, அந்த காலத்துல ரொம்பவும் ஃபேமஸான ஹெல்த்தி ஃபுட்டான ராகி புட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த புட்டு வந்து நான் 2 விதமா செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் ராகி புட்டு செஞ்சிருக்கேன். நான் வந்து 1 கப் ராகி மாவு, ரெண்டுக்குமே சேர்த்து 1 கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டரை வந்து நல்லா தெளிச்சு மட்டும் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அடுத்த வாட்டரை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும். இந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாவு வந்து நல்லா திரடாக வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி திரடாக வந்துருச்சு. ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் நேரம் நீங்கள் 10 மினிட்ஸ் வந்து ஆவி போக விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த புட்டு எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கணும். அந்த ராகி மாவு இதை ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நல்லா வந்துருச்சு. இதை வந்து நான் அந்த ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருந்து நான் வந்து பாதி கப் மட்டும் எடுத்துக்கிறேன். பாதி கப் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்புறம் அதில் வந்து சுகர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து தேங்காவை வந்து நல்லா பூ மாதிரி துருவி வச்சுக்கணும். இப்போ அந்த தேங்காய் பூவை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரை மூடி தேங்காய் எடுத்துருந்தேன். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏலக்காவை நல்லா தட்டி இதில் ஆட் பண்ணணும். ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் ராகி புட்டு ரெடி ஆயிருச்சு. நீங்கள் மறக்காமல் அந்த புட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நான் கார புட்டு செய்ய போகிறேன். அதில் நான் பாதி கப் எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த மாவை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் நிலக்கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆனதும் சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டு சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து 1 கப் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ராகி மாவு, அதில் அரை கப்பை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து நான் அந்த ராகி அரை கப் தனியாக எடுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து கார புட்டு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது டயட்க்கு. நன்றி.